நண்பர்களுக்கு இனிய பசுமை காலை வணக்கங்க. பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா பால் குடவாழைங்க. பாருங்க, நம்ம பாரம்பரிய ரகமான பால் குடவாழைங்க. இது வந்து குழந்தை பிரசவம் நடந்திருக்கிற தாய்மார்களுக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ரகங்க இந்த நெல் ரகங்க. ஏன்னா இதில் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பால் சுரப்புத்தன்மை வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகங்க அந்த பாரம்பரிய ரகத்துலைங்க இது. அதனால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது மிகவும் சிறந்த அரிசிங்க. அதனால் இது மாதிரி நம்ம முன்னோர்கள் யாருமே முட்டாள் கிடையாதுங்க. எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு தன்மை வாய்ந்தது, ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு எல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தான் அதையெல்லாம் மறந்துட்டுங்க கண்ட ஹைப்ரிட் ரகத்தையெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி பல வியாதிகளுக்கு உட்பட்டுருக்குறாங்க. அதனால் இதையெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம எல்லாருமே நம்ம பாரம்பரிய முறைப்படி இயற்கை விவசாயம் செய்யணும். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடணும். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டோம்னா மட்டும்தான் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுங்க. அதுக்காக எல்லாருமே நம்ம பாரம்பரிய முறைப்படி மரபு வழி வேளாண்மை செய்வோம். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுவோம். எல்லோரும் நோயற்ற வாழ்க்கையை வாழ்வோங்க. நன்றிங்க.